மயிலை மதன் வீடியோ அனைத்து நேயர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மினி பேருந்தில் பர்மிட் வழங்கியதில் நடந்தது என்ன? பாலாஜி மினி பஸ் உரிமையாளர் சுதர்சன் அவர்கள் ராம்குமாரிடம் ரொம்ப இணக்கமான முறையில் இருந்து கொண்டு அவருக்கு தேவையான வழித்தடங்களை வாங்கியுள்ளார். அவருக்கு தேவையான வழித்தடங்கள்லாம் என்ன? மினி பேருந்து உரிமையாளர்கள்லாம் கதறாங்க. ஆர்டிஓக்கு எடுப்படி வேலை வாங்கி கொடுத்து எடுப்படி வேலை செஞ்சு அவர் ஆர்டிஓ எங்கேயாவது எம்இ ராம்குமார் எங்கேயாவது வெளில போனா சுதர்சன் காரில் அழிச்சிட்டு போயிட்டு இந்த பர்மிட் வழங்கினப்ப இந்த பர்மிட்டுக்கு அளவுலாம் அளப்பாங்கல்ல, ரோடு அளப்பாங்க, கிலோமீட்டர் அளப்பாங்க, இதெல்லாம் செஞ்சு கிஞ்சிலாம் கொடுத்துட்டு அது சாமர்த்தியமாக சுதர்சன் அவர்கள் காய் நவுத்தி இருக்கிறார். என்னன்னா, ஒரு பர்மிட்டை பார்த்துங்க, மயிலாடுதுறை டு திருப்பாம்பரம், அது சொரைக்கா அவர் தான் திருப்பாம்பரம் ஓட்டுங்கன்ட்டாங்க. ஏன்னா திருப்பாம்பரம் ராகு கேது ஸ்தலம், குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிக்கலாம் அங்கே பரிகாரம் கோவிலுக்கு, அது ஒரு வழித்தலமாச்சா. இன்னொன்று திருமணஞ்சேரி, திருமணம் தடைபடுபவர்களுக்கு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அவருக்கு சம்பாதிக்கக்கூடிய அதாவது எம்இ ஆய்வாளரை தனது கட்ட விரலில் வைத்து கொண்டு தனக்கு சாதகமான செயல்களை செய்து கொண்டு இருக்கிறார். நேற்று தனியார் பேருந்து உரிமையாளர்கள் எல்லாம் கொஞ்சம் வண்டியெல்லாம் மறைச்சாங்க, பிரச்சனையாச்சு. காவல் நிலையம் வரைக்கும் சென்றிருக்காங்க. காவல் நிலையத்தில் என் பர்மிட்டில் ஓட்டணும் எழுதி கொடுத்துருக்காங்க, திருப்பாம்பரம் ஓட்டலன்னு இருக்காங்க. இன்னைக்கு திருப்பாம்பரம் ஓட்டியிருக்காங்க, அதுக்கான விட்னஸ் நம்மள்ட்ட இருக்கு. ஏன்னா 1/11 டிக்கெட் எடுத்திருக்கோம். மயிலாடுதுறை டு திருப்பாம்பரம் 26 ரூபாய், மினி பேருந்தில் 26 ரூபாய். இதை நாளைக்கு நான் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறேன். மயிலாடுதுறை ஆர்டிஓ கதிர்வேல் அவர்கள்ட்டையோ இல்லை எம்இ கிரேடு 1 ராம்குமார்ட்டையோ பெட்டிஷன் கொடுக்குறேன். நடவடிக்கை இருக்குமா? சுதர்சன் யார்? ராம்குமார் யார்? ஒரு மினி பேருந்து உரிமையாளருக்கும் அரசு அதிகாரிக்கும் என்ன தொடர்பு? ஒரு நபருக்கு திட்டக்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பர்மிட் ஒரே நபருக்கு கொடுத்துருக்காரு. புதுசாக உள்ளதுல ஏழைப்பாளைகளுக்கு கொடுக்க வேண்டியது இது. ஒரே நபருக்கு எப்படி 5 பர்மிட் வழங்கப்பட்டது? மேலும் இந்த சுதர்சன் எனது சொந்த பிரச்சனையில் அவரால் எனக்கு அவர் எதிரி கிடையாது. அவரால் எனக்கு ஒரு மிகப்பெரிய காரியம் ஏற்பட்டது, கிடைச்சது தடயம். ஏன்னா என்னுடைய வண்டி TN 82 H 4261, TN 82 H 42 ஏதோ ஒரு 10 சீரியல் தான், லாஸ்ட்ல 10 சீரியல் தான் மில்லப்னு வரும். அதுல காந்தி மகேஸ்வரன் அப்போ இன்னைக்கு 2019 சூப்பரண்ட் அவர் தான். அதுல பாக்குறப்பதான் என்னுடைய பேப்பர் ஃபார்ம் 24 அவருடைய ஃபார்ம் 24லயும் சிக்னேச்சர் மிஸ் மேட்ச். அவர்கிட்ட இருக்கிற ஃபார்ம் 24ல காந்தி மகேஸ்வரன் தான் கையெழுத்து போட்டாருங்கிறது நமக்கு தெரியும். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னைக்கு அவர் இறந்துட்டாரு. அதனால இன்னைக்கு சில அல்ல கைகள், ராம்குமாரோட அல்ல கைகள்லாம் கம்பி நம்ம கொஞ்சம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னைக்கா இருந்தாலும் உண்மை பொய் சரசரன்னு ஊரே சுற்றி வந்துடும். உண்மை கொஞ்சம் லேட்டாக தான் வெளில வரும், அதை வெளில எடுத்துப்போம். சுதர்சன் யார்? ராம்குமார் என்ன? இருவருக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன? விளக்கம் தெரிந்தவர்கள் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் வருகிறேன். பேருந்துக்கு டிக்கெட்டை பாருங்க, சுதர்சன் பண்ணியிருக்க வேலையை பாருங்க, சுதர்சன் பண்ணியிருக்க வேலையை பாருங்க. அந்த மினி பேருந்தினுடைய டிக்கெட் 26 ரூபாய். இதுல ஏதாவது தெரியுதா பாருங்க? பாலாஜி பஸ் சர்வீஸ்ன்னு 26 ரூபா டிக்கெட் மட்டும் தான் தெரியும். அது என்ன ரூட்டு போட்டிருக்காங்க? கேடிஎம்னா குத்தாலம், கேடிஐனா குளுமாங்குடி. குத்தாலத்துக்கும் குளுமாங்குடிக்கு 26 ரூபாயா? 1/11க்கும் வண்டி நேற்று இன்னைக்கு 1/11க்கும் வண்டி குத்தாலத்துல இருந்து குளுமாங்குடி வண்டி ஓடி இருக்கா? 26 ரூபா டிக்கெட் போடுறதுக்கு மினி பேருந்துக்கு அரசு எப்பொழுது அனுமதி வழங்கியது என்பதை தெரிவிக்கவும். அந்த வாகனத்தின் மீது மறுபரிசோதனை செய்து வழித்தடத்தை, அந்த வாகனத்தின் பர்மிட்டை கேன்சல் செய்து அந்த வாகனத்தை அதே தடத்தில் இயக்க தகுதி உடைய நபர்களுக்கு வழங்க மாவட்ட நிர்வாகமும் மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து மாவட்ட அலுவலர் கதிர்வேல் அவர்களும் முன்வந்து இதை செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையாக சொல்கிறேன். நன்றி.